த்ரீ ஏஞ்சல்ஸ் மெசேஜ் முத்தூது பற்றி நாம் என்ன செய்கிறோம், படித்து கொண்டே இருக்கின்றோம். அதில் நாம் ஓய்வு நாளை பற்றி படிக்கிறோம். போன முறை நாம் என்ன செய்தோம், நினைப்பதற்கு ஒரு நாள், அ டே டு ரிமெம்பர் என்ற தலைப்பில் முதல் பாக செய்தியை படித்தோம். இன்றைக்கு இரண்டாம் பாகத்தை நாம் ஆராய இருக்கின்றோம். மைய வசனம் வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 1 வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 14:1 நாம் வாசிக்கின்றோம். தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் காணப்படும் மிருகங்களுக்கு மிக அழகாக விளக்கம் கொடுக்கும் திருச்சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஆகும். தானியேல் 7ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தல் 12, 13ஆம் அதிகாரங்களில் சில பயங்கரமான மிருகங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மிருகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மிருகங்களையே நாம் பார்த்து பார்த்து பழகி தீர்க்க தரிசனங்களில் இயேசுவை பார்க்க நாம் தவறிவிட்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி கால நெருக்கடியை பற்றி நாம் பார்க்கிறோம். கடைசி கால இக்கட்டு காலங்கள் பற்றியெல்லாம் இந்த 2 புஸ்தகங்களிலும் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அதே சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், மிருகத்தின் சொரூபத்தை காட்டிலும் கடைசி நாட்கள் இக்கட்டுகள், பாடுகள், மிருகத்தின் சொரூபம், மிருகத்தின் முத்திரை, இவையெல்லாவற்றை காட்டிலும் இயேசுவின் அன்பையும் அவருடைய சாயலையும் குறித்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் வெளிப்படுத்தல மிருகங்களை பற்றி மாத்திரம் பார்த்து பயந்து விடாமல் அதில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், அவரை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு நாம் படிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, மீண்டும் ஒரு விஷயமுடைய பாதத்தில் வருகிறோம். வேதத்தில் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். தானியேல் வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய பாடங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இயேசுவை பார்க்க தவறி விடுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு கணம் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய மேன்மையை நாங்கள் தீர்க்க தரிசனங்களிலிருந்து பார்க்கிறதுக்கு எங்களுக்கு நீர் ஞானம் தாரும். கர்த்தாவே, எங்களோடு பேசும். இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தொடுங்க. இன்னை வரவேண்டிய பிள்ளைகளையும் கூட்டி சேரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்க காத்திருக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நெற்றிகளில் பிதாவின் நாமம், ஃபாதர்ஸ் நேம் ஆன் foreheads. வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் கவனித்தால், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன் என்று இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இதில் முதல் 5 வசனங்களை நம்ம நன்றாக கவனித்தோம் என்று சொன்னால் சில உண்மைகள் இதிலிருந்து நமக்கு புலப்படும். சரிங்களா? அப்போது 144,000 பேர் சீயோன் மலையிலே என்ன செய்கிறாங்க, நிற்கிறார்கள். தங்கள் பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றிகளிலே தரித்து கொண்டவர்களாக அவர்கள் நிற்கிறதை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். இந்த முதல் 5 வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோம்னா 144,000 பேரை பற்றி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் கடைசி தீர்க்க தரிசன புத்தகத்தின் மைய அதிகாரம். தானியேலில் 7ஆம் அதிகாரம் மைய அதிகாரம், வெளிப்படுத்தல 14ஆம் அதிகாரம் மைய அதிகாரம். இந்த மைய அதிகாரத்தின் முதல் பகுதி தான் முதல் 5 வசனங்கள். சரிங்களா? 144,000 பேர் பற்றி பேசுகிறது. அதனுடைய இந்த வசனங்கள் நம்ம நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த 144,000 பேர் பற்றிய தகவல்கள் இந்த முதல் 5 வசனங்களில் நமக்கு கிடைக்கும்.
இதனுடைய 2வது பகுதி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதி அல்லது நடுப்பகுதி எது என்றால் முத்தூது, 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களில் நாம் பார்க்கலாம். 6 மற்றும் 7ஆம் வசனங்கள் முதல் தூது நமக்கு தெரியும். தேவனுக்கு பயந்தவரை மையப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமி சமுத்திரத்தின் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இது முதலாம் தூது. 2ஆம் தூது 8ஆம் வசனம். 3ஆம் தூது 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். ஆகவே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் 2வது பகுதி நம்ம என்ன பார்க்குறோம்னா முத்தூது என்று நாம் பார்க்கிறோம். 3வது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி 2ஆம் வருகை பற்றி பேசுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசித்தால் 2ஆம் வருகை பற்றி வாசிக்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் பாருங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் காட்சியை, அந்த வருகையை தொடர்ந்து இருக்கக்கூடிய 2 விதமான அறுவடைகளை பற்றி நாம் இந்த 14ஆம் அதிகாரத்தின் 3ஆம் பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் 3 முக்கிய பகுதிகள் என்று பார்த்தோம். அதில் முதல் பகுதி என்ன? 144,000 பேர். 2ஆம் பகுதி முத்தூது. 3ஆம் பகுதி 2ஆம் வருகை. இதை மனசில் வச்சுக்கோங்க. அதில் அந்த முதல் பகுதி பாருங்களேன், 144,000 பேர் குறித்த அந்த பகுதியில் நம்ம கிடைக்கிற முக்கிய பாடங்கள் என்னவென்றால், கடைசி நாட்களின் விசேஷித்த கூட்டத்தாரை நாம் பார்க்கின்றோம். யார் அவர்கள்? 144,000 பேர். 2வது முக்கிய உண்மை, அந்த முதல் 5 வசனங்களில் பிதாவின் நாமம் அவர்களது நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கும். 3வது, நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மாபெரும் போராட்டத்தின் முடிவு மட்டும் அவர்கள் மிக கடுமையாக உண்மையாயிருப்பார்கள். சத்தியத்திற்கும் ஆண்டவருக்கும் பரலோகத்திற்கும் அவர்கள் உண்மையாய் இருப்பார்கள். அன்பானவர்களே, இதே கூட்டத்தாரை பற்றி 144,000 பேரை பற்றி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இங்கேயும் பாருங்கள், நெற்றிகளில் முத்திரை என்ற வார்த்தைகளை கவனிக்க முடியும். பாருங்கள், அந்த முதல் வசனத்தை படிப்போம். முதல் 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பூமியின் 4 திசைகளிலும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து கிழக்கிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தியிருக்கிறது அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, 3ஆம் வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை. கவனிச்சிங்களா? இங்கேயும் நெற்றிகள் அப்படின்னு படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14:1 பிதாவின் நாமம் நெற்றிகளில் அப்படின்னு படித்தோம். இங்கே நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்கள் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றிகளில் பெற்று தேவனின் பக்கம் இவர்கள் நிற்கின்றனர் என்று பொருள். சரிங்களா? 144,000 பேர்னா பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றிகளில் பெற்று தேவன் பக்கம் நிற்கிற ஒரு விசேஷித்த கூட்டம். பிரியமானவர்களே, நெற்றிகளில் முத்திரை பெறும் இன்னொரு கூட்டம் பைபிளில் இருக்கு. another group sealed in their foreheads. எங்கே அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களில் படித்தால் நமக்கு புரியும். சரிங்களா? அந்த வசனங்கள் நம்ம படிக்கலாம் பிற்பாடு. இந்த 9 வசனங்களையும் நன்றாய் கவனித்து பாருங்கள். இதில் முதலாம் மிருகத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 2 மிருகங்கள் இருக்கும்.
முதல் 10 வசனங்களிலே முதலாம் மிருகம், கடைசி 8 வசனங்களிலே இரண்டாம் மிருகம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த வசனங்களை நம்ம பின்னாடி அடுத்த ரவுண்டு வரும்பொழுது இந்த வசனங்களை நாம் வாசிக்க நேரிடும். அப்போது சுருக்கமாக பார்க்குறோம், இந்த 13ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் முதலாம் மிருகத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த முதலாம் மிருகத்திற்கு உயிரளித்து ஊக்கம் அளிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மிருகம். சரிங்களா? அந்த ரெண்டாம் மிருகம் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி 8 வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17ஆம் வசனம் பாருங்கள். இந்த இரண்டாம் மிருகம் என்ன செய்யும்? முதலாம் மிருகத்திற்கு உயிரளிக்கும், ஊக்கமளிக்கும். வேறு என்ன செய்யும்? 13, 16, 17. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது, நெற்றிகள் கவனிச்சிங்களா, ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. பாருங்கள், இந்த 16ஆம் வசனத்தில் சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், 6 விதமான கூட்டம். சரிங்களா? மனுஷன் எந்த நாளிலே ஆண்டவர் படைத்தார்? 6ஆம் நாளிலே படைத்தார். இங்கே பாருங்கள், 6 விதமான கூட்டம் அப்படின்னா முழு மனுக்குலத்தையுமே வஞ்சிப்பதற்கு இப்படி ஒரு திட்டத்தை சாத்தான் வகுக்கிறான். அப்போ மனிதர்கள் என்ன செய்யணும்? தங்கள் நெற்றிகளிலே ஒரு முத்திரையை பெற வேண்டும். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு கூட்டம் நெற்றிகளிலே முத்திரை பெறுகிறது அப்படின்னு பார்க்குறோம். கூடுதலாக வலது கையில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பிற்பாடு அதை ஒவ்வொன்றாக படிக்க போகிறோம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கிய பாடம், 3 முக்கிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலிருந்து மாபெரும் போராட்டம் முடிகிற தருவாயில் இன்னொரு கூட்டம் எழும்புகிறது. வெளிப்படுத்தல் 13 கூட்டம், 14 ஒரு கூட்டம் 144,000, 13ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம், ரெண்டாவது அவர்கள் மிருகத்தின் முத்திரையை தங்கள் நெற்றிகளில் அல்லது தங்கள் வலது கைகளில் பெறுகின்றனர். மூன்றாவது, வாங்கவும் விற்கவும் முடியாத சட்டம் எனும் வாழ்வாதார வலைக்குள் சிக்கி மிருகத்தின் முத்திரையை இந்த கூட்டம் அடைந்து கொள்ளும். சரிங்களா? அப்படியானால் இயேசு 2ஆம் முறை வரும்பொழுது 2இல் ஏதாவது ஒரு தீர்மானம் நாம் செய்தாக வேண்டும். என்ன செய்யணும்? ஒன்று, நெற்றியில் தேவனுடைய நாமத்தை பெற வேண்டும், அல்லது நெற்றியில் அல்லது வலது கையில் மிருகத்தின் முத்திரையை தரிக்க வேண்டும். இதாங்க உலகத்தில் நாம் சந்திக்க போகிற கடைசி பிரச்சனை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரப்படி வருகையின் போது 3 விதமான மக்கள் கூட்டம் இருந்தாக வேண்டும். அந்த 7வது சபை, லவோதிக்கேயா சபையை பற்றி படிச்சிங்க அப்படின்னா அதில் அனல் உள்ளவர்கள், குளிர் உள்ளவர்கள், வெதுவெதுப்பானவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அனலாயிரு இல்லை குளிராயிரு, நீ வெதுவெதுப்பாய் இருந்தால் உடனே வாந்தி பண்ணி போடுவேன் இப்படி ஆண்டு சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்கள், அனலுள்ள கூட்டம் ஒன்று இருக்குது, ஹாட். 2வது கோல்டு, அனலுள்ள விசுவாசிகள், குளிரான விசுவாசிகள், இன்னொன்று வெதுவெதுப்பான விசுவாசிகள் அப்படின்னு 3 விதமான கூட்டத்தை பார்க்குறோம். சொல்லப்போனால் இந்த வெதுவெதுப்பானவர்கள் குளிரானவர்களுடன் இணைந்து 2 கூட்டம் ஆயிரும். என்ன கூட்டம் ஆயிரும்? அனல் உள்ளவர்கள், குளிர் உள்ளவர்கள் அப்படின்னு ஆகிவிடும். அன்பானவர்களே, நம்ம எதில் இருக்கோம் யோசித்து பார்ப்போம். அனலாக இருக்கிறோமா? ஆண்டோட காரியங்களை ஃபயராக இருக்கிறோமா? அல்லது குளிராக இருக்கிறோமா? 2ம் இல்லாமல் இப்படி அப்படின்னு இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். வெதுவெதுப்பாக இருக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக குளிரானவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து விடுவார்கள். அப்போது 3 கூட்டம் 2 கூட்டம் ஆகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2 கூட்டம் யார்? நெற்றிகளில் தேவமுத்திரை தரிக்கிறவர்கள், அது அனல் உள்ளவர்கள். அடுத்த கூட்டம் குளிரானவர்கள் யாருன்னா, நெற்றிகளில் அல்லது தங்கள் வலது கைகளில் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள்.
அன்பானவர்களே, அப்போ உலகத்தின் முடிவில் 2 கூட்டம் தான் இருக்கும். இந்த 2 கூட்டத்தாருக்கும் வெவ்வேறு பெயர்களும் வேதாமத்தில் இருக்கின்றன. அதர் பைபிள் நேம்ஸ் ஃபார் தீஸ் 2 குரூப்ஸ் என்னென்னு பாருங்களேன். இதெல்லாம் சுவிசேஷங்களில் இருக்கிறது. குட் அண்ட் த பேட், நல்லவர்கள் பொல்லாதவர்கள். இயேசு சொன்ன ஓமையில் படிக்கலாம். த ரைச்சியஸ் அண்ட் த விக்கெட், நீதிமான்கள் துன்மார்க்கர். மத்தேயு 13 அதிகாரம் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். த ஷீப் அண்ட் த கோட்ஸ், செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள். சரிங்களா? மற்ற 25 அதிகாரத்தில் படிக்கலாம். 4வது த வீட் அண்ட் த டேர்ஸ், கோதுமை களைகள். மற்ற 13 இருக்குது. அப்போது இந்த 2 உலகத்தின் முடிவில் இருக்க போகிற 2 கூட்டத்தை இப்படிலாம் வேறு வேறு பெயர்களில் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படியானால் பிரியமானவர்களே, கேள்வி நமக்கு முன்பாக, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புவீர்கள்? தேவனுடைய கூட்டத்தில் நீங்கள் இருந்தால் பிரச்சனை என்ன? வாங்கவும் விற்கவும் முடியாது, மரண தண்டனை விதிக்கப்படும். அதான் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் இருக்குது. 16, 17 வசனங்கள் படித்தோம். வேறொரு கூட்டத்தில் நீங்கள் இருந்தால் வாங்கலாம் விற்கலாம், சரிதானே, சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் 7 வாதைகளை அனுபவிக்க நேரிடும். 2வது, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அன்பானவர்களே, அப்போது எந்த பக்கம் நின்னாலும் பிரச்சனை தான். சரிங்களா? தேவன் பக்கம் நின்னாலும் பிரச்சனை தான், வாங்க வைக்க முடியாது. எதிராளி பக்கம் பிசாசு பக்கம் நின்னாலும் 7 வாதைகள். புரியுதுங்களா? எந்த பக்கம் நின்றாலும் துன்பந்தான், மறைந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் 2 கூட்டத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் அதை போக போக பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் பார்த்தால், சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் அப்படின்னு படிக்கலாம். 7 தலைகள் உள்ள ஒரு சிவப்பான வலுசர்ப்பம். இது பேகன் ரோம், அஞ்ஞான ரோமாபுரியை குறிக்கிறது. சரிங்களா? அந்த வசனங்கள் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது விளங்கும். 3ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. பைபிளில் வலுசர்ப்பம் என்பது பிசாசையும் குறிக்கும். 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி வலுசர்ப்பம் என்பது அஞ்ஞான ரோமாபுரியையும் குறிக்கும். பாருங்களேன், முதல் வசனத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தால், 2ஆம் வசனத்தில் அவள் கர்ப்பவதியாய் இருந்தால், பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்படின்னு படிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் 2வது பகுதி பாருங்கள். பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவரை கொல்லுவதற்கு முயற்சித்த அரசாங்கம் எது? ரோம அரசாங்கம், சரிதானே? ஏரோது, அஞ்ஞான ரோம். அதனால தான் இந்த சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் என்பது அஞ்ஞான ரோமையை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சிறுத்தை கொப்பான முதலாம் மிருகம் அப்படின்னு படித்தோம். சரிங்களா? இந்த முதலாம் மிருகம் தன் அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றது? அஞ்ஞான ரோமாபுரியிடமிருந்து தான் பெற்றது. அதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படித்தோன்னா நமக்கு புரியும். சரிங்களா? வலுசர்ப்பம் தன் அதிகாரத்தை, தன் சிங்காசனத்தை என்ன பண்ணுச்சு? இந்த 13ஆம் அதிகாரத்தின் முதலாம் மிருகத்திற்கு, இந்த சிறுத்தை கொப்பான மிருகத்திற்கு கொடுத்தது அப்படின்னு படிக்கலாம். அன்பானவர்களே, தானியேல் 7, வெளிப்படுத்தல் 13 ஆகிய அதிகாரங்களை நாம் ஒருங்கிணைத்து படித்தால் மிருக வல்லமை, இங்கே பார்க்குறோம்ல 13ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் இருக்கிற அந்த மிருக வல்லமை யார் என்பது நமக்கு புரியும். அது சம்பந்தமான 8 தகவல்களை நாம் பார்க்கலாம். பாருங்கள், 13:2, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. யோவான் அப்போஸ்தலன் தரிசனத்தில் பார்க்குறாரு, ஒரு கடலுக்குள்ளேருந்து ஒரு மிருகம் எழும்புது. அது சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும், அதான் அஞ்ஞான ரோமாபுரி,
தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதற்கு? இந்த சிறுத்தை கொப்பான மிருகத்திற்கு. சிவப்பான பெரிய வலு சிறப்பம் அஞ்ஞான ரோமாபுரின்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த சிறுத்தை கொப்பான மிருகம் யாரு? உடல் சிறுத்தையை போல, கால்கள் கரடி போல, வாய் சிங்கம் போல அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 13 முதல் 10 வசனங்களை படித்து பார்த்தால் அந்த முதலாம் மிருகம் அது குறித்த 8 தகவல்களை நாம் பார்க்கிறோம். 1, அதிகாரத்தை அஞ்ஞான ரோமிடமிருந்து இந்த சிறுத்தை கொப்பான மிருகம் பெற்றது. 2வது, அது தேவனுக்கு எதிராக தூஷணம் செய்கிறது அப்படின்னு படிக்கலாம். வெளிப்படுத்தல் 13 4, 5 வசனங்களை பாருங்கள். 3வது, சரித்திரத்தில் அதற்கு அரசியல் சக்தி உண்டு. 4வது, தேவ ஜனத்தின் மீது யுத்தம் செய்கிறது அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? எவ்வளோ நாள் யுத்தம் செய்கிறது? 42 மாதம் அப்படின்னு வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த சிறுத்தை கொப்பான மிருகம் அது ஒரு துன்புறுத்தும் வல்லமை. இட் இஸ் எ பெர்சக்யூட்டிங் பவர் அப்படின்றது நமக்கு புரியுது. 5வது, 42 மாதம் ஆளுகை என்றால் 1260 ஆண்டுகள். பைபிள் கேலண்டர் படி, யூத கேலண்டர் படி ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள். 42 மாதம், 42 × 30 பெருக்கி பாருங்கள், 1660. தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம் நமக்கு தெரியும். எசேக்கியேல் 4:6, என்னாகமம் 14:34. ஆகவே 1260 நாட்கள் என்றால் 1260 ஆண்டுகள் இந்த சிறுத்தை கொப்பான மிருகம் ஆளுகை செய்கிறது. அந்த ஆளுகையின் காலத்தின் முடிவில் சாவுக்கேதுவான காயம் அடைகிறது. அந்த 7 தலைகளில் ஒரு தலை, இந்த சிறுத்தை கொப்பான மிருகத்துக்கு 7 தலைகள், அதில் ஒரு தலை சாவுக்கேதுவாக காயம் அடைகிறது. சரி, 7வது தகவல், அந்த சிறுத்தை கொப்பான மிருகத்திற்கு ஒரு இலக்கம் உண்டு, ஒரு நம்பர் உண்டு. அந்த நம்பர் என்ன? 666. வெளிப்படுத்தல் 13:18 வாசிக்கலாம். 8வது, அதற்கு ஒரு முத்திரையும் உண்டு. சிறுத்தை கொப்பான மிருகத்திற்கு ஒரு முத்திரையும் உண்டு. அதை மக்கள் தங்கள் நெற்றிகளிலோ அல்லது தங்கள் வலது கைகளிலோ பெற முடியும். இப்படி 8 முக்கியமான தகவல்களை நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, 1 தேவனுடைய முத்திரை, இன்னொன்று மிருகத்தின் முத்திரை. சரி, அடுத்த கேள்வி, நெற்றியில் முத்திரை என்றால் என்ன? வாட் இஸ் சீலிங் இன் த ஃபோர்ஹெட்? வெளிப்படுத்தல் புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், அடையாள குறியீடுகள் நிறைந்த புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். தேவனுடைய முத்திரை என்பது உங்களது சிந்தைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏதோ ஒன்றுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதாவது நெற்றியில் முத்திரைன்னு சொன்ன உடனே, அதாவது ஒரு இரும்பு கம்பி எடுத்து நல்லா பழுக்கு காய்ச்சி நெத்தியில் ஒரு சூடு மாதிரி போட்டு ஒரு நம்பரை பதிப்பாங்க. 666னா நெத்தியில் தெரியும் 666. அப்படிலாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் போதிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய முத்திரை என்பது உங்கள் சிந்தைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏதோ ஒன்றுக்கு அடையாளமாக இருக்கிறது. இதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய மனித மூளையை நாம் சற்று பார்க்க வேண்டும். மனித மூளையின் 3 பகுதிகள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது பெருமூளை அல்லது முன்மூளைன்னு சொல்லுவாங்க, செரிப்ரம் ஆர் ஃபோர் பிரெயின். 2வது சிறுமூளை, செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது முகுளம் அல்லது மூளைத்தண்டு பின்பகுதி, மெடுல்லா ஒப்ளங்காட்டா ஆர் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இதில் பெருமூளை என்பது மூளையினுடைய முன்பகுதி. இது மூளையின் மிகப்பெரிய பகுதியும் கூட.
மிருகங்களுக்கு பெரும்பாலும் இந்த பெருமூளை இல்லை. அன்பானவர்களே, சிந்தனை, நினைவுகள் மற்றும் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவது இந்த பெருமூளையே ஆகும். மனசாட்சி, பகுத்தறிவு எல்லாம் இங்கு தான் செயல்படுகிறது. எங்கே? இந்த பெருமூளை முன்மூளையில், ஃபோர் பிரெயின், ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்குதான் தேவன் மனிதனுடன் தொடர்பு கொள்ளுகிறார். அதாவது பக்தி, பயபக்தி குறி காரியம், ஜெபம் பண்ணணும், தேவனை தேடணும், இதெல்லாம் எங்கே தான்? இந்த முன்மூலையில் தான் இந்த காரியங்களாக இருக்கும். போதை வஸ்துக்கள் மற்றும் சுய கட்டுப்பாடின்மையால் பாதிப்படைவதும் இந்த பகுதியே ஆகும். பாருங்கள், நிறைய பீடி, சிகரெட்டு, சாராயம், போதைப் பொருட்கள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது இந்த முன்மூளை டேமேஜ் ஆயிரும். பாருங்களேன், அப்படி முன்மூளை டேமேஜ் ஆனவங்களுக்கு கடவுள் பக்தி, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே பெருசாக தெரியாது. அன்பானவர்களே, எனவே நெற்றி என்று சொல்லும்போது சிந்தனை மண்டலத்தையே நாம் குறிப்பிடுகிறோம். நெற்றியில் முத்திரையை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் உங்கள் சிந்தைக்குள், உங்கள் பகுத்தறிவுக்குள், உங்கள் மனசாட்சிக்குள் ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள். சரிங்களா? அப்போ நெற்றியில் முத்திரைனா அதுதான். நெற்றியில் முத்திரைனா ஏதோ அப்படி நச்சு அப்படி குத்துறது கிடையாது, எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. அன்பானவர்களே, நெற்றியில் முத்திரை என்றால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறிக்கிறது. சரி, ரெண்டாவது, வலது கையில் முத்திரை என்றால் என்ன? வலது கை என்பது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, பூவா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வலது கை என்பது வேலை மற்றும் செயல்பாட்டை குறிக்கிறது, ஒர்க் அண்ட் ஆக்ஷன். தேவனின் முத்திரையை நெற்றியில் மட்டுமே பெற முடியும். கவனிச்சிங்களா? வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 14 அதிகாரம் தேவனுடைய முத்திரை பற்றி பேசுகிறது. தேவனுடைய முத்திரை நெற்றியில் மட்டும்தான். மிருகத்தின் முத்திரை பற்றி வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் அந்த முத்திரையை நெற்றியிலோ அல்லது வலது கையிலோ பெறலாம். அப்படியானால் சிலர் மிருகத்தின் முத்திரையை சிந்தைக்குள் ஏற்றுக்கொள்வார்கள். பலர் வேலைக்காக, பிழைப்புக்காக, வாழ்வாதாரத்துக்காக, சாப்பாட்டுக்காக ஏற்றுக்கொள்வார்கள். விளங்குது உங்களுக்கு? பிரியமானவர்களே, அப்போ கேள்வி, தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? இப்போ நெற்றியில் முத்திரை, வலது கையில் முத்திரை, அப்படி இப்படிலாம் பார்த்தோம். தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசாங்க முத்திரையை கொஞ்சம் பார்க்கணும். அரசாங்க முத்திரையில் பொதுவாக ஒரு ஸ்கூல் எதனாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு முத்திரை இருக்கும், ஒரு சீல் இருக்கும். அரசாங்க முத்திரையில் குறைந்தபட்சம் 3 பகுதிகள் இருக்கும். உதாரணமாக அமெரிக்க அரசாங்கம், பிக் பிரதர், பெரிய அண்ணன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய முத்திரையை நாம் பார்க்கலாமே. இப்போது இருக்கிற ஜனாதிபதி யார்? டொனால்ட் ட்ரம்ப். சரிங்களா? பெயர். அவருடைய பதவி என்ன அப்படின்னா பிரசிடெண்ட், ஜனாதிபதி டைட்டில். சரி, மூணாவது, எங்கே அவர் ஜனாதிபதி அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பகுதி, ஏரியா அல்லது ஜூரிஸ்டிக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஆக 3 காரியங்கள் ஒரு முத்திரையில் இருக்கும். அதுபோல தேவ அரசாங்கத்தின் முத்திரை என்று ஒன்று இருக்கிறதா? தேவனுடைய முத்திரைன்னா தேவன் தம்முடைய அரசாங்கத்துக்கும் ஒரு முத்திரை வச்சிருப்பார்ல, அப்படியானால் அது என்ன? தேவ அரசாங்கத்திற்கு முத்திரை இருக்கிறது. அதை எங்கே பார்க்குறோன்னா வெளிப்படுத்தல் 14:7 பாருங்கள். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். கவனிச்சிங்களா? இது முத்தூதில் முதல் தூது, வெளிப்படுத்தல் 14:7. இந்த வசனத்தின் கடைசி பகுதி, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுக்களை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இந்த பகுதி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த பகுதியை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா 10 கட்டளைகளில் மத்தியில் இருக்கக்கூடிய 4ஆம் கட்டளையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சரிங்களா? யாத்திராம் 20 8 முதல் 11 வசனங்கள் தான் 4ஆம் கட்டளை. அதில்
பாருங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருகஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வெளிப்படுத்தல் 14:7 படித்த அந்த வரிகள் வார்த்தைகள் இங்கேயும் வருகிறதா? யாத்திராம் 20:11 வருகிறது அல்லவா? 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளையில் நாம் அதை பார்க்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, இதில் தான் இந்த யாத்திராம் 20:11 தான் இந்த ஓய்வு நாள் பற்றிய இந்த 4ஆம் கட்டளையில் தான் தேவனுடைய முத்திரையை நாம் பார்க்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? கவனியுங்கள், தேவனின் முத்திரை. யாத்திராம் 20:11 என்ன படிக்கிறோம்? கர்த்தர் 6 நாளைக்குள்ளே அப்படின்னு படிக்கிறோம்ல. உன் தேவனாகிய கர்த்தர், த லார்ட் தை காட் என்பது பெயர். சரிங்களா? அவர் என்ன செய்தார்? அவர் சிருஷ்டித்தார். சரிங்களா? சிருஷ்டிகர். அவருடைய அதிகாரம் என்ன? அவர் சிருஷ்டிகர், அவர் கிரியேட்டர். 3வது, எந்தெந்த பகுதியெல்லாம் சிருஷ்டிக்கிறாரு? வானம், பூமி, சமுத்திரம், நீரூற்றுகள் எல்லாமே. அதான் அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன். அந்த வசனத்தை திரும்பவும் கவனித்து பாருங்களேன். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தை, பூமி, சமுத்திரத்தை அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி, சிருஷ்டிகர். எந்தெந்த பகுதி? வானம், பூமி, சமுத்திரம் அவையில் உள்ள எல்லாமே. அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய முத்திரையை நாம் இந்த 4ஆம் கட்டளையில் பார்க்கின்றோம். அப்போ யோசித்து பாருங்க, மோசேயின் காலத்தில் மட்டுமல்ல, உலக முடிவுக்கு முன்பாகவும், மோசேயின் காலத்தில் அந்த 10 கட்டளையில் தேவனுடைய முத்திரை பற்றி படித்தோம், யாத்திராம் 20:11. அதுபோல உலக முடிவுக்கு முன்பாகவும் தேவனின் முத்திரை பற்றி திரும்பவும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் அது எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். ஒரு முத்திரையின் 3 அம்சங்களும் ஓய்வு நாள் கட்டளையில் இடம்பெற்றுள்ளது. உலகத்தின் முடிவில் ஒரு ஜனக்கூட்டம் தேவனின் முத்திரையை தங்கள் நெற்றிகளில் பெற்றிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் 4ஆம் கட்டளையின் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதே அர்த்தம். விளங்குது அவங்களுக்கு? வேதம் இதை நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது. அப்படியானால் முத்திரை என்பது தொழுகை நாளோடு சம்பந்தப்பட்டது. Seal is related to the day of worship. தேவனுடைய முத்திரை என்றால், தேவனுடைய முத்திரை என்றால் என்ன பாருங்க? அது 7ஆம் நாள் ஓய்வு நாள், ஓய்வு நாள் ஆசரிப்பு. மிருகத்தின் முத்திரை என்றால் 666 மிருகத்தின் முத்திரைன்னா அதான் நம்ம சொல்லுவோம். அது ஞாயிறு ஆசரிப்பை சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தேவன் இந்த உலகத்தெல்லாம் படைச்சார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாள் தான் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள், 4ஆம் கட்டளை சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் மிருகம்னு பார்த்தோம். சிறுத்தைக்கு ஒப்பான மிருகம் 1260 ஆண்டுகள் ஆளுகை செய்தது, பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒடுக்கியது. அந்த 1260 ஆண்டுகள் கிபி 538 கிபி 1798 வரைக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆகவே அந்த மிருகம் தேவனுக்கு விரோதமாக தூஷணங்களை பேசியது. சரிங்களா? தன்னைத்தான் உயர்த்தியது. அந்த மிருகம் என்ன செய்தது என்றால், தனக்கென்று ஒரு முத்திரையையும் அது வைத்திருக்கிறது. இந்த மிருகம் சிறுத்தைக்கு ஒப்பான மிருகம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்கள் வரக்கூடிய அந்த முதலாம் மிருகம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4ஆம் மிருகம் கெடியும் பயங்கரமான மிருகம். அந்த மிருகத்தின் தலையில் பார்த்தீங்கன்னா 10 கொம்புகள்,
அதிலிருந்து ஒரு சின்ன கொம்பு ஒன்று எழும்பியது. சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன். தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் சின்ன கொம்பும், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சிறுத்தை கொப்பான மிருகம், ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சிவப்பான பெரிய வலுசற்புன்னு பார்த்தீங்களா, பார்த்தோம் அல்லவா, அஞ்ஞான ரோமாபுரி, பேகன் ரோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் பேப்பல் ரோம், போப்பு ரோமாபுரி. இந்த போப்பு ரோமாபுரி, போப்பு மார்க்கம் என்ன செஞ்சிருக்குன்னா, தனக்கென்று ஒரு நாளை அது முத்திரையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அது ஞாயிறு ஆசரிப்பு. ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்புன்றது வாரத்தின் முதலாம் நாள் என்பது தேவன் உண்டாக்கின தொழுகை நாள் அல்ல. அது ரோமன் கத்தோலிக்கம் உண்டாக்கின தொழுகை நாள். நம்ம படிச்சிருக்கோம்ல, கொனஸ்தாந்த ராயன் என்ற ரோம சக்கரவர்த்தி, முதல் ரோம கிறிஸ்தவ சக்கரவர்த்தி. அவன் தான் என்ன செய்தான், ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினான். மார்ச் 7ஆம் தேதி கிபி 321 எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய முத்திரை என்பது ஓய்வு நாள் ஆசரிப்பு 7ஆம் நாள் சனிக்கிழமை. மிருகத்தின் முத்திரை என்பது வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிறு ஆசரிப்பு. அன்பானவர்களே, நம்ம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய முத்திரை தொழுகை நாளுடன் சம்பந்தப்பட்டது என்றால் மிருகத்தின் முத்திரையும் தொழுகை நாளுடன் சம்பந்தப்பட்டதே ஆகும். அதானே படித்தோம். தேவனுடைய முத்திரை தொழுகை நாளோடு சம்பந்தப்பட்டது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய முத்திரை என்பதும் தொழுகை நாளோடு சம்பந்தப்பட்டது. மிருகத்தின் முத்திரை என்பதும் தொழுகை நாளோடு சம்பந்தப்பட்டது. தேவனுடைய முத்திரை என்பது தேவன் ஏற்படுத்தின தொழுகை நாள். மிருகத்தின் முத்திரை என்பது மனுஷன் ஏற்படுத்தின மனுஷ அமைப்பு, ரோமன் கத்தோலிக்க போப்பு மார்க்கம் ஏற்படுத்தின ஒரு தொழுகை நாள் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. ஆகவே கடைசி கால சவால் வெறும் நாளுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏதோ வெறும் 24 hours அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தேவன் பரிசுத்தமாக்கின நாள், அதுதான் 7ஆம் நாள், ஓய்வு நாள். நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன சனிக்கிழமை பைபிளில் இருக்கா அப்படின்வாங்க. இல்லை தான், சனிக்கிழமைன்னு இல்லை தான். சரி, ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னு சொல்கிறீங்களே, என்னைக்குன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்களே, ஞாயிற்றுக்கிழமை எங்கே பைபிளில் இருக்குது? இல்லையே. வாரத்தின் முதலாம் நாள் இருக்குது, அது ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர் படி. வாரத்தின் 7ஆம் நாள் என்று இருக்கிறது, அது கேலண்டர் படி சனிக்கிழமை. அன்பானவர்களே, ஆனால் பைபிள் படி சொன்னால் ஓய்வு நாள் வாரத்தின் 7ஆம் நாள், அதான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை தான் வாரத்தின் முதலாம் நாள் என்று கத்தோலிக்கம் மாற்றி அமைத்தது. அப்படி மாற்றி அமைக்கப்பட்ட நாளைத்தான் இன்றைக்கி பெரும்பான்மை கிறிஸ்தவம் பின்பற்றி கொண்டு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அன்பானவர்களே, முத்தூதை பற்றி நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம், சரிதானே? அதை பற்றி விலாவாரியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் அடங்கி இருக்கிற 2 முக்கியமான கருத்துக்களை ஆரம்பத்தில் படித்தோம், திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒன்று, சுய தொழுகைக்கு எதிரான எச்சரிப்பு, வார்னிங் அகெயின்ஸ்ட் செல்ஃப் வர்ஷிப். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் உண்டாக்கின நாளில், அவர் பரிசுத்தமாக்கின நாளில், அவர் ஏற்படுத்தின நாளில் அவரை தொழுது கொள்ளுங்கள். சரிங்களா? சுய தொழுகைக்கு எதிரான எச்சரிப்பு. 2வது, தேவனை தொழுவதற்கான அழைப்பு, an invitation to worship God. சரிங்களா? சுய தொழுகை பாபிலோன், சரிதானே? தேவனுடைய தொழுகை, தேவனை தொழுவதற்கான அழைப்பு. இது ரெண்டுமே முத்தூதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசுவிடம் வந்தால் இளைப்பாறுதல், இயேசுவிடம் வராவிட்டால் இளைப்பாறுதல் கிடையாது. உண்மை தானே? இது மனசில் வச்சுட்டு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கணும். மிருகத்தின் முத்திரையை பெறுவோருக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஏனென்றால் அவர்கள் இயேசுவிடம் வரவில்லை. வசனங்களை பாருங்களேன்.
அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தை வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது, அது வலது கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இளைப்பாறுதல் எப்போ கிடைக்கும்? யார்கிட்ட வந்தால் கிடைக்கும்? இயேசுவிடம் வந்தால் கிடைக்கும். பார்த்தீங்களா? அவர்கிட்ட வரவில்லை என்றால் இளைப்பாறுதல் கிடைக்காது. அப்போது உலகத்தின் முடிவில் 2 கூட்டம். ஒரு கூட்டம் தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றியிலே பெற்றுக்கொள்ளுகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் மிருகத்தின் முத்திரையை தங்கள் நெற்றியிலாவது அல்லது தங்கள் வலதுகையிலாவது பெரும் கூட்டம். அப்போது தேவனுடைய முத்திரை நெற்றியிலே பெற்ற கூட்டத்திற்கு இளைப்பாறுதல் இருக்கும். மிருகத்தின் முத்திரையை நெற்றியிலோ கையிலோ பெற்ற கூட்டத்திற்கு இளைப்பாறுதல் இருக்காது. அன்பானவர்களே, அப்போ இதில் உங்களுக்கு உண்மை புரியுதா? இயேசுவிடம் வந்து விட்டவர்கள் யார்? தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள், அவங்களுக்கு இளைப்பாறுதல். மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்கள் இயேசுவிடம் வராத கூட்டம், அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் இயேசுன்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் ஆண்டவருடன் உறவுக்குள் வருகிறோமா? மிருகத்தின் முத்திரையை பெறுவோருக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவிடம் வரவில்லை. ஓய்வு நாள் என்பது ஏதோ ஒரு 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சாபத் டே ஆர் சாட்டர்டே இஸ் நாட் ஜஸ்ட் அ டே ஆஃப் 24 hours. இட்ஸ் அ டே டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஓய்வு நாள் என்பது தேவனோடு உள்ள உறவின் நாள் ஆகும். என்னை படைத்தவர் அவரே என்பதை நினைப்பூட்டும் நித்திய நாள் ஆகும். நித்தியத்திலும் இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் உண்டு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, 7ஆம் நாள் ஓய்வு நாள் 10 கட்டளையில் இருக்குது, அது பரலோகத்தில் இருக்குமா, நித்தியத்தில் இருக்குமா, புதிவான புது பூமியில் இருக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. வசனம் சொல்லுது பாருங்கள், ஏசாயா 66, 22, 23. நான் படைக்கப்போ ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? புதிவான புது பூமியை ஆண்டவர் படைக்கும் பொழுது அங்கே ஓய்வு நாள் இருக்கும், 7ஆம் நாள் ஓய்வு நாள் இருக்கும் என்பதற்கு இந்த வசனங்கள் நிச்சயமான ஆதாரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ நான் தான் பிசாசுன்னு வச்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் நினச்சிக்குவோம், நான் தான் பிசாசுன்னு நினச்சிக்குவோமே. நான் தான் பிசாசு என்றால் சிருஷ்டிகரை படைத்தவரை கனம் பண்ணும் விதமாக ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கப்படுவதை நான் விரும்புவேனா? வாரத்தில் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, ஒரு வாரத்தில் எப்பா 6 நாட்கள் நீ உன் வேலை செய், 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயோ உன் குமாரனோ குமாரத்தையோ வேலைக்காரனோ வேலைக்காரியோ மிருக ஜீவனோ எந்த வேலையும் செய்யாது. கர்த்தர் எப்படி 6 நாளைக்குள்ள வானத்து பூமி சமுத்திர நீரூற்றுகள்லாம் உண்டாக்கி அவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி அதில் ஓய்ந்திருந்தாரோ நீயும் அது போல் ஓய்ந்திரு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓய்வு நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு மணி நேரம் சர்ச்சுக்கு போய்ட்டு, ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போய்ட்டு, வர வழியில் மார்க்கெட்டில் போய் காய்கறி கறி மட்டன் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுது, அது ஓய்வு நாள் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், இன்றைக்கி பிசாசு எப்படி மாற்றிட்டான். மெய்யான ஓய்வு நாள் ஆசரிப்பை போலியாக அவன் மாற்றி விட்டான். இப்போ சாத்தானுடைய முயற்சி என்ன? இந்த மெய்யான ஓய்வு நாள் சத்தியம் ஜனங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, கத்தோலிக்கத்தை ஏற்படுத்தி பல நூற்றாண்டுகளாக அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆளுகையினால் உண்டான பாரம்பரியம்தான் ஞாயிறு ஆசரிப்பு. இதைத்தான் இன்றைக்கி உலகம், கிறிஸ்தவ உலகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. இது எதனால் தெரியுமா? இது சாத்தானுடைய முயற்சியினால் உண்டான விளைவு.
ஏன் அவன் அப்படி செய்கிறான்னா, அவனோட விருப்பம் எல்லாரும் தன்னை தொழ வேண்டும் என்பது தான் பிசாசனுடைய விருப்பம். தானியேல் 7:25 நம்ம அதை படிக்கிறோம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும், அது 3 வருஷம், அது 42 மாதம், அது 1260 நாட்கள், எல்லாம் ஒன்று தான். செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். யார் கையில்? அந்த சின்ன கொம்பு கையில். யார் கையில்? அந்த சிறுத்தைக்கு ஒப்பான மிருகம் கையில். அது யார்? ரோமன் கத்தோலிக்க போப்பு மார்க்கம். அதாங்க அந்த கிறிஸ்து. அன்பானவர்களே, தானியேல் 7:25 தானியேல் 13ஆம் அதிகாரத்திலையும் இந்த சின்ன கொம்பு, இந்த கத்தோலிக்க மார்க்கம் தேவனுடைய பிரமாணத்தை மாற்ற முயலும் தந்திரத்தை ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் நம்ம அடைய வேண்டியது என்ன? மிருக வல்லமையின் மேல் வெற்றி, விக்ட்ரி ஓவர் பீஸ்ட் பவர். நம்முடைய இலக்கு அதுதான். தேவ ஜனங்கள் மிருக வல்லமையின் மேல் முடிவு காலத்தில் வெற்றி பெறுவார்கள். அது வெளிப்படுத்த 15:2-3 வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாய் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் அப்படின்னு நினச்சி வாங்கலாம். அந்த மிருகத்தின் முத்திரை மேல் ஜெயம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றியில் பெற்றவர்கள் கர்த்தரை உயர்த்தி பாடுவார்கள். அவர்கள் சுய தொழுகை, பெருமை மற்றும் சுயத்தின் மேலும் ஜெயம் பெறுவார்கள். இயேசுவின் சாயலை முற்றிலும் பிரதிபலிப்பார்கள். கண்ணாடி கடல் அருகே ஜெய்கீதமும் பாடுவார்கள் அப்படின்னு நாம் இந்த வசனங்களில் வெளிப்படுத்தி 15:2-3 வாசிக்கிறோம். அப்படியானால் அன்பானவர்களே, 2 கூட்டத்தாரில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் தான் நாம் இருந்தாக வேண்டும். there is no neutrality. இதில் இல்லை அதில் இல்லை, நான் நடுவில் தான் இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. பாருங்கள், வாங்கவும் விற்கவும் முடியாமல் மரணத்தை சந்திக்கும் கூட்டம். சரிங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கான சவால் கால வாக்கு தத்தங்களை இயேசு தந்திருக்கிறார். டஃப் டைம் ப்ராமிசஸ். சரிங்களா? என்னென்ன வாக்கு தத்தம் பாருங்கள். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். வாங்க விற்க முடியாத சட்டம் ரோமாபுரியும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு வந்தாலும் ஆண்டு நினச்சி வாரான். தம்முடைய பிள்ளைகளை காடுகளுக்கும் மலைகளுக்கும் கொண்டு சென்று அங்கே தூதர்களை வைத்து அவர் போஷிப்பார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். சங்கீதம் 37:25 நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் பிச்சை எடுத்து திரிகிறதையும் நான் காணவில்லை அப்படின்றார் தாவீது. வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உத்தரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கடினமான காலங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் சீக்கிரத்தில் சந்தித்தாக வேண்டும். ஆனாலும் அந்த காலகட்டங்கள் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுவார் என்பதுதான் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அப்போது ஒரு கூட்டம் வாங்க விற்க முடியாமல் மரணத்தை கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். 2வது கூட்டம் 7 வாதைகளை அடைந்து எதிர்கால நம்பிக்கை இழந்து வாடும் கூட்டம். அன்பானவர்களே, அப்போது 2 பக்கம் நின்னாலும் பிரச்சனை தான், எந்த பக்கம் நின்னாலும் பிரச்சனை தான், துன்பந்தான். படித்தோம்ல ஆரம்பத்தில், தேவன் பக்கம் நாம் நின்றாலும் ஒருவேளை மரிக்க அல்லது நித்திரை அடைய நேரிடலாம். ஹஸ் ஜெரோம் போன்ற சீர்திருத்தவாதிகள் நித்திரை அடைந்தார்கள். யோவான் ஸ்நானன் நித்திரை அடைந்தான்,
தலையை இழந்தான். அப்போஸ்தலன் பவுல் நித்திரை அடைந்தார். அவரையும் தலையை வெட்டி தான் கொண்டாங்க நீரோ சக்கரவர்த்தி. நித்திரை அடைந்தால்தான் என்ன, மரணம் வந்தால்தான் என்ன, அது மோசமும் அல்ல நாசமும் அல்ல. அதன் பின்னர் நித்திரையே இல்லாத நித்தியம் காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனின் முத்திரை, அதாவது தேவனுடைய பிதாவின் நாமம் அப்படின்னா, நாமம்னா குணம். பைபிளில் நேம் மீன்ஸ் கேரக்டர். சரிங்களா? இப்போ இயேசுனா பாருங்கள், இயேசுனா ரட்சகர்னு அர்த்தம், நம்ம ரட்சிக்கிறவர், அவருடைய குணம். நோவா என்றால் இளைப்பாறுதல்னு அர்த்தம். பார்த்தீங்களா, தன் குடும்பத்தையே இளைப்பாறுதலுக்குள் நடத்தினான். அந்த நோவா பேழைக்குள்ளே எல்லாரும் இளைப்பாறுதலுக்கு நேராக அழைத்தான். சரிங்களா? ஏனோக்கு என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவன், அர்ப்பணிப்போடு தேவனோடு நடந்தான். அப்போ பைபிளில் பெயர் என்றால் குணம், பிதாவின் நாமம் என்றால் பிதாவின் குணத்தை, தேவனுடைய குணத்தை நாம் நம்முடைய சிந்தையில் வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும். அதாங்க தேவனுடைய முத்திரை. ஆக தேவனுடைய முத்திரை, தேவனுடைய நாமம், அதாவது தேவனுடைய குணம் உங்கள் நெற்றில் எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்களும் நானும் அவரிடம், இயேசுவிடம் வரும்போது வாழ்நாள் நீடிக்கும் வரை அவரிடம் வருவதை தவறாமல் காத்து கொள்ளும்போது, அவர் கூட நெருங்கின உறவு தவறாமல் நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்படி அவரோடு நெருங்கி நடக்கும் பொழுது அந்த மாபெரும் சிலாக்கியம், தேவனுடைய முத்திரை, அதாவது தேவனுடைய குணம் உங்களுடையதாகும், என்னுடையதாக மாறும். பாருங்களேன், நம்ம ஒரு புக்கு வச்சுருக்கிறோன்னா அது ஏன் புக்குன்னு அதில் பேர் எழுதிடுவோம். உண்மை தானே? ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருவோம். மனைவி பேரோ கணவன் பேரோ பிள்ளை பேரோ வச்சுருவோம். தனக்கு சொந்தமல்லாத ஒரு பொருள் மீது எவரும் தன் பெயரை எழுதுவதில்லை. அவருடன், தேவனுடன் நெருங்கி வாழ்பவர்களே அவருக்கு சொந்தமானவர்கள். அப்படி அவரோடு நெருங்கி வாழ்கிறவர்கள் மீது தான் ஆண்டு நினச்சி வாரான், அவருடைய நாமத்தை எழுதுவார், அவருடைய முத்திரையை போடுவார். சும்மா சர்ச்சுக்கு பேருக்கு நான் வந்தேன் போனேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் முத்திரை கிடைக்காது. அன்பானவர்களே, தேவனோடு நெருங்கி நாம் வாழ வேண்டும். அதாங்க தேவனுடைய முத்திரையை பெறுவதற்கான அடிப்படை. இன்றும் என்றும் நாம் அவரோடு அவருடையவராகவே வாழ்வோமா? அப்படி வாழ அர்ப்பணிப்போமா? அன்பானவர்களே, இந்த முத்தூதில் இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது. அது அடுத்த 2 வாரங்கள் படிப்போம். சரிங்களா? ஓய்வு நாளை பற்றி படித்து முடிச்சிட்டோம். இன்னும் 2 பாடங்கள் படித்தோம் என்றால் முத்தூது பற்றி ஒரு முழுமையான விளக்கம் நமக்கு கிடைத்துவிடும். இம்மட்டும் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, உலகத்தின் கடைசியில் இந்த 2 கூட்டம், அந்த 2 கூட்டத்தில், தேவனுடைய முத்திரையை பெறும் கூட்டத்தில், தேவனோடு நெருங்கி நடக்கும் கூட்டத்தில், தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கும் கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் என்று வாஞ்சிக்கிறவர்கள் தலைகள் தாழ்த்தி என்னோடு ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் முடிவு நேரத்தில் முத்தூதை குறித்து நாங்கள், அதில் குறிப்பாக ஓய்வு நாளை குறித்து படிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன். நினைப்பதற்கு ஒரு நாள் ஆண்டவரே, அது 7ஆம் நாள் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஆண்டவரே, அந்த நாளை நாங்கள் உண்மையாய் ஆசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது வெறும் நாள் அல்ல, தேவனோடு உறவு கொள்ளும் நாள். என்னை சிருஷித்தவர், என்னை படைத்தவர் இயேசுவே என்பதற்கான அடையாளமான சின்னம் அந்த நாள். ஆகவே தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் உம்மோடு உறவு கொள்ளுகிறவர்களாக, எல்லா நாட்களிலும் தகப்பனே பரிசுத்த சிந்தையில் வளரக்கூடியவர்களாக எங்களை நீ மாற்றும்படி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளில் சத்தியத்தை கேட்ட எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. நெற்றிகளிலாவது வலது கைகளிலாவது முத்திரை பெறாமல் தேவனுடைய முத்திரையை நெற்றிகளில் பெரும் கூட்டமாய் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவன் கொடுத்திருக்கிற முத்திரை ஒரே ஒரு காரியம்தான், நோ சாய்ஸ், நோ அதர் சாய்ஸ். மிருகத்து முத்திரையாவது அது நெற்றியில் அல்லது வலது கையிலன்னு பைபிளில் படிக்கிறோம். தேவனுடைய முத்திரை நெற்றியில் மட்டும்தான். ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக எங்களை உருவாக்குங்க, ஆசீர்வதிங்க. சத்தியத்தை கேட்ட எல்லாரையும் தொடுங்க. அர்ப்பணித்து இயேசுவோடு நெருங்கி நடந்து இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் இணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து
பரலோகத்திற்கு எங்களை பக்குவப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த கூட்டத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.